எலெக்ஷன் டைமில் ஓட்டுக்கு வந்து போகும்போது இதே இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து இவிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் வெண்டிங் மிஷின். அது பேலட் ஒன்று வச்சுருக்காங்க. அதனால் நம்ம என்ன பயன்படுத்தி நீங்கள் யாருக்கு ஓட்டு போகிறீங்கன்னா அந்த புகைப்படத்தோட கிளியராக வந்துடும், அந்த பிக்சரோடய வரும். எந்த சினிமா வேணால் இருக்கலாம், அந்த சின்னத்தோட கிளியராக பிக்சரோடு வந்துடும். ஸோ இதனால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம யாருக்கு போட்டிருக்கோம் அப்படின்றது கிளியராக வந்து அந்த ஸ்லிப்பில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலான்றது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து கிளியராக தெரிவிச்சிருக்காங்க. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற போர் சண்டையில வந்து நமக்கு எரிவாயு வந்து ஈரான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 2 கப்பல் ஃபுல்லாக நம்பி நமக்கு அங்கேருந்து அமைச்சிருக்காங்க. அது அங்கேருந்து வந்துட்டு இருக்கு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். அங்கேருந்து அதான் ஈரானோட பெரிய எண்ணெய் எரிவாயு இது அங்கேருந்து அமைச்சிட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 92,000 டன், 92,000 டன் வந்து எரிவாயு நிரப்பி அமைச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை சிலிண்டர் ஃபில் பண்ணலாம் பார்த்தா 68 லட்சம் சிலிண்டர் ஃபில் பண்ணலாம் அப்படின்றத கிளியராக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த போர் நடையிலும் மத்தியிலும் அது கரெக்டாக தாண்டி வந்துட்டுருக்கு. சென்னையில் இடத்துல நாவலூர் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் சமையல் செய்கிற கேஸ் சிலிண்டர் வெடித்து 2 பேர் ஒழிஞ்சிருக்காங்க. அதில் 1.5 வயசு செஞ்சு போகிறாங்க, இன்னொன்று 4 வயசு சிறுமி, 2 பேர் ஓய்வில் இருக்காங்க. 7 பேர் வந்து படுகை அடைஞ்சிருக்காங்க. என்ன விஷயத்துக்காக வந்து அந்த கேஸ் சிலிண்டர் வெடிச்சுது அப்படின்றதுக்கு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. சமையல் செய்யும்போது எப்போவுமே சமையல் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக நாப் ஆஃப் பண்ணியிருக்கோமா சிலிண்டர் அப்படின்றத தயவுசெய்து உங்கள் தரப்பில் நீங்கள் பாதுகாப்பாக கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா லீவ் அப்டேட்ஸை பார்க்க சுவைல் அப்டேட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பை.